கடல் எப்படிங்க ரெண்டா பிளக்கும்? அது பிளக்க செய்த புஸ்தகம் இது. ஒரு ஆடுகளை மேய்க்கிற கோல் எப்படிங்க கடவுளின் கோலா மாறும்? ஆடு மேய்க்கிற கோல் ஆண்டவரின் கோலா மாறியது. அந்த அற்புதங்கள்லாம் இதுலதான் உண்டு. இந்த கோலை கீழே போட்டப்ப அது பாம்பா மாறிச்சு. அந்த பாம்பு மற்ற பார்வோனின் மாந்திரிகவாதிகள் போட்ட அந்த கோள்கள் எல்லாம் பாம்பாய் மாறியதே. அந்த பாம்பை எல்லாம் விழுங்கின அற்புதத்தை செய்கிற அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் வேதத்துல தான் பார்க்க முடியும், பைபிள்ல தான் நீங்க பார்க்க முடியும். அந்த கோலை கொண்டு தண்ணியை தொட்டப்போ தண்ணி ரத்தமா மாறிச்சு. அந்த கோலை கொண்டு வெறும் பாறை அடித்த பொழுது தண்ணி வெளிப்பட்டு வந்துச்சு. ஏங்க, இந்த புஸ்தகம் பூராவே அற்புதத்தின் புஸ்தகங்க. கணவன் மனைவி சேராமலே, உறவு இல்லாமலேயே பரிசுத்த ஆவியினால் குழந்தை கற்பவிக்க முடியுங்கிறத வெளிப்படுத்துற புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் இல்லையா? இந்த வேத புஸ்தகம் முழுவதுமே வியத்தகு காரியங்கள் நிரம்பின வேத புஸ்தகம். மரித்தவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை இதுலதான் பார்க்க முடியும். மரிச்சவன் அந்த நாள்ல உயிர்ப்பிச்சது கிடையாது, 4 நாள் கழிச்சு உயிர்ப்பிக்கிற காரியம் இங்கதான் பார்க்க முடியும். செவிடனை கேட்க செய்த காரியத்தை இங்கதான் பார்க்க முடியும். முடவனை நடக்க செய்த காரியத்தை இங்கதான் பார்க்க முடியும். கண்ணே இல்லாம பிறந்தவனுக்கு கண்ணு கொடுத்த காரியத்தை இங்கதான் பார்க்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி அறிக்கையிட விரும்புறீங்க? நான் நம்புறது வியத்தகு காரியங்களை செய்கிற தேவனை நம்புறேன். அவர் என்னுடைய சிலுவநாதர்.